ராதிகா வணக்கம். விஜய் நடிப்பில் வெளியீட்டுக்காக காத்துக் கொண்டிருக்கூடிய ஜனநாயகம் திரைப்படம் இணையத்தில் சட்ட விரோதமாக முழு படமும் வெளியானது. இந்த விவகாரம் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் ஏற்கனவே 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது உதவி பட தொகுப்பாளர் உள்ளிட்ட 3 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த ஜனநாயகம் திரைப்படம் இணையத்தில் சட்டவிரோதமாக முழுமையாக வெளியிடப்பட்டதற்கு உதவி பட தொகுப்பாளரை காரணம் என்றும் போலீசார் தரப்பில் கூறப்பட்டு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எடிட்டிங் ஸ்டுடியோவில் நுழைந்து உதவி பட தொகுப்பாளர் ஜனநாயகன் படத்தை திருடியது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எடிட்டிங் ஸ்டுடியோ ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான எடிட்டிங் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த எடிட்டிங் ஸ்டுடியோவில் நுழைந்து பட தொகுப்பாளர் உதவி பட தொகுப்பாளரே அந்த படத்தை திருடியதாகவும் கைது செய்யப்பட்டவர்களில் முக்கிய நபராக இருக்கக்கூடிய உதவி பட தொகுப்பாளர் வேறொரு படத்திலும் கூட உதவி பட தொகுப்பாளராக பணியாற்றி வருகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் போலீசாருடைய விரிவான தொழில்நுட்ப ஆய்வு அதே போன்று டிஜிட்டல் தடயங்களை கொண்டு முக்கிய நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மொத்தமாக ஏற்கனவே 6 பேர் கைதாகி இருக்கும் நிலையில் தற்போது அந்த படத்தினுடைய உதவி பட தொகுப்பாளர் உள்ளிட்ட 3 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். திருடப்பட்ட தரவுகளை திரைப்படமாக மாற்றி மற்ற கூட்டாளிகளுக்கு அனுப்பி இணையத்தில் பரப்பியது இந்த விசாரணை மூலமாக அம்பலமாக இருக்கின்றது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அது குறிப்பாக படக்குழு தரப்பிலிருந்தே ஜனநாயகன் திரைப்படம் கசிவிடப்பட்டது போலீஸ் விசாரணையில் அம்பலமாக இருக்கின்றது. இதன் மூலமாக நீண்ட நாட்களாக இந்த திரைப்படம் வெளியாவதற்கு யார் காரணம் என்று அரசியல் ரீதியாக கூட பல்வேறு விமர்சன கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது படக்குழு தரப்பிலிருந்துதான் ஜனநாயகன் திரைப்படம் கசிவிடப்பட்டது என்பது போலீஸ் விசாரணையில் அம்பலமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதுவும் படக்குழு தரப்பில் என்றால் உதவி பட தொகுப்பாளர் தான் இதிலும் மிக முக்கிய நபராக செயல்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் விசாரணை மூலமாக வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே பட தயாரிப்பு குழு தரப்பில் படக்குழு தரப்பில் எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு வைத்திருந்தோம் என்றெல்லாம் சொல்லப்பட்ட வந்த நிலையில் தற்போது படக்குழு தரப்பிலிருந்துதான் உதவி பட தொகுப்பாளர் இந்த படத்தை இணையத்தில் கசி விட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியாக இருக்கின்றது. எடிட்டிங் ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து பொதுவாக ஒரு படம் முழுவதுமாக எடிட்டிங் செய்யப்பட்டு முடிவிட்டு வெளியீட்டுக்காக காத்துக் கொண்டிருக்கும் போது அதனுடைய காப்பி எடிட்டிங் ஸ்டுடியோவில் இருக்கும். அந்த எடிட்டிங் ஸ்டுடியோவில் நுழைந்து உதவி பட தொகுப்பாளர் தான் ஜனநாயகம் படத்தை திருடியிருக்கிறார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று திருடப்பட்ட தரவுகள் ஒவ்வொரு தரவுகளாக சேகரித்து அதை முழு படமாக இணைத்து அதற்கு பிறகு அதை மற்ற கூட்டாளிகளுக்கு அனுப்பி இணையத்தில் பரப்பியிருக்கிறார் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. இதன் மூலமாக பல நாட்களாக இந்த விசாரணை என்பது நீண்டு கொண்டே வந்த நிலையில் மிக முக்கிய ஒரு திருப்பு முனையாக இந்த விவகாரத்தில் பார்க்கப்பட்டது. ஏற்கனவே சைபர் கிரைம் போலீசார் பட தயாரிப்பு குழு தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் டிஜிபி அலுவலகத்துக்கு அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். முதற்கட்டமாக 6 பேர் இந்த விவகாரத்தில் கைதானார்கள். அதற்கு பிறகு லோக்கல் சேனல் ஒளிபரப்பிய அந்த சேனலுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். தற்போது உதவி பட தொகுப்பாளர் உள்ளிட்ட 3 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே படக்குழு தயாரிப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி முறையிடப்பட்டது. அதை மனுவாக தாக்கல் செய்யுங்கள், விசாரணை எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி தெரிவித்த நிலையில் தற்போது இந்த விவகாரத்தில் மிக முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகின்றது. உதவி பட தொகுப்பாளர் தான் இந்த படத்தை இணையத்தில் கசி விட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. படக்குழு தயாரிப்பில் இருந்துதான் ஜனநாயகன் திரைப்படம் கசி விடப்பட்டதும் போலீஸ் விசாரணை மூலமாக அம்பலமாக இருக்கின்றது. இதை அடிப்படையாக வைத்து அடுத்தடுத்த விசாரணை தீவிரப்படுத்தப்படும். இவருடைய பின்னணியில் யார் இருக்கிறார்கள், அதாவது உதவி பட தொகுப்பாளர் கைதாகி இருக்கக்கூடிய நிலையில் அவரே தன்னிச்சையாக இந்த செயலை மேற்கொண்டாரா அல்லது இதற்கு பின்னணியில் யாரேனும் அறிவுறுத்தலின் பேரில் உத்தரவின் பேரிலோ அல்லது செய்தி அதாவது தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரிலோ பின்னணியில் யாராவது இருக்கிறார்களா, யாரேனும் தூண்டுதல் பேரில் தான் இந்த செயலை அவர் மேற்கொண்டாரா உள்ளிட்ட தீவிர விசாரணை என்பது அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை அடிப்படையாக ஏற்கனவே 6 பேர் தற்போது 3 பேர் என 9 பேர் கைதாகி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த விசாரணை மூலமாக இன்னும் பல முக்கிய தகவல் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ராதிகா.